ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசையணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் நீ சொல்கிற அளவில் கரெக்டாக 6 பூரி கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல நல்லா கலந்து விடுங்க. நல்லா டைட்டான பதத்துக்கு வரணும். எண்ணெய் சேர்த்துருக்கனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி கட்டி மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும், கட்டியாக கிடைக்கணும். இப்போ அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரிக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல மாவு, அந்த மாதிரி இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மிதமான சூடில் இருக்க தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் மாவு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மிதமான சூடில் வச்சு நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி மாறணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கலாம். அதை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதே பேனில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கலாம். முட்டை வறுக்கணும், அதுக்காண்டி எண்ணெய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் கோதுமை மாவுக்கு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அது தாங்க கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு முட்டையை உடனே கிளறாமல் கொஞ்சம் ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை கிண்டி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையில் நல்லா வறுபடும். ஃபஸ்ட்டு முட்டை வந்து கொஞ்சம் தனியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்து கூட நல்லா கலந்து விடலாம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ இதிலேருந்து சின்ன உருண்டைகளை நம்ம பிரிக்கலாம். நான் சொன்ன அளவுப்படி கரெக்டாக 5லேருந்து 6 பூரி கிடைக்குங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதோட அளவெல்லாம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே பூரி வந்து செய்வோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கோங்க. எப்போவும் பூரி செய்கிறத விட அந்த மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாவோட திக்னஸ் வந்து இந்த அளவு இருக்கணும். இந்த அளவுக்கு பெரிய திக்னஸ் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை வறுவல்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி மடித்து விடுங்க. நாம் வச்சுருந்த அந்த முட்டை எதுவுமே வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மடக்கி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இதை லேசாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப டைட்டாக இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். அதனால் லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும்.
பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு பூரி. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த பூரியெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம முட்டை ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். வெளியே உள்ள அந்த கோதுமை மாவு மட்டும் லைட்டாக பொரிஞ்சு கிடச்சா போதும். இது 2 நிமிஷம் ஆகும். தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ குறைவான தீயிலே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நான் இன்னொன்று போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. அது லைட்டாக வெந்து வரும்போது தானாகவே மேலே எழும்பி வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம சும்மா வெறுமையாகவே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை பிச்சு காணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே நம்ம வச்ச ஸ்டஃபிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.